விஷயம் பண்ணி தான் ஆகணும்னா, பண்ணி தானே ஆகணும். ஸோ, இப்ப நோட்ஸ் மேக் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனா, அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்னு பார்த்துரலாமா? வாட் ஆர் த டைப்ஸ்? ஓகே, நம்மள எத்தன பேரு எத்தன விதமா நோட்ஸ் ஃப்ரேம் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி நம்மளோட நோட்ஸ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட அண்டர்லைன் அண்ணா. ஆமா. ஏன்னா, அவரு எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணுவாரு. புக்ல இருக்க பேஜ் நம்பர் கூட விடாம எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணுவாரு. அதுதான் அவரோட நோட்ஸ் மேக்கிங்கா இருக்கும். அண்ட் செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பாஸ். அதாவது அவரு என்ன பண்றாருன்னு தெரியாது. கிளாஸ்ல எல்லாத்தையுமே புரிஞ்ச மாரி தலையாட்டுவாரு. எத கேட்டாலும் கைய தூக்கி தூக்கி ஆன்ஸர் பண்ணுவாங்க. ஆனா, அவர் நோட்ஸ் "என்னடா நீ மேக் பண்ணியிருக்க?" அப்படின்னு அந்த பேப்பர பார்த்தா, அவர் அதுல ஒண்ணுமே எழுதியிருக்க மாட்டாரு. எஸ். ஸோ கிளாஸ்ல அட்டென்டிவா இருந்து சூப்பரா எழுதினாலும், அவர் நோட் மேக்கிங்ல கொஞ்சம் ஜீரோவா தான் இருப்பாரு. அவர் தான் நம்மளோட மெமரி பாஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கலர் பென்சில் மாப்ல எஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட நோட்ஸ்ல எல்லாமே ஹைலைட் பண்ணுவாரு. வித்தியாசமான கலர்ஃபுல்லா ஹைலைட் பண்ணியிருப்பாரு. அவர் நோட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அது அப்படியே ஒரு ஆர்ட் புக் மாரி இருக்கும். ஸோ ஒரு கலர்ஃபுல் ஸ்கெட்ச் பென்சில் நோட் புக் மாரி இருக்கும். இது நம்மளோட 3வது டைப். அப்ப 4வது டைப் என்னன்னா, ஃபோட்டோ காப்பி. ஸோ ஃபோட்டோ காப்பி ப்ரோங்கிறவங்க என்னன்னா, அவர்கிட்ட இல்லாத நோட்ஸே கிடையாது. எல்லா நோட்ஸுமே அவர்கிட்ட அவைலபிளா இருக்கும். ரைட்டா? ஸோ நீங்க எப்ப கேட்டாலும் சரி, எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்மளோட 4வது டைப். அண்ட் லாஸ்ட் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராக் ஸ்டார். இவர் தான் நம்மளோட லெஜெண்ட். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராக் ஸ்டார்ஸ் எல்லாமே லாஸ்ட் மினிட் லெஜெண்ட்ன்னு சொல்றோம். ஏன்னா, எக்ஸாம் அப்ப தான் நாங்க புக்கே ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எங்க நோட்ஸா நாங்க மேக் பண்ண போறோம். அப்ப நம்ம உண்மையிலேயே லெஜெண்ட் தானே! எஸ். ஸோ இந்த எல்லா கேட்டகரீஸ்ல வைஸும் நம்ம நோட் மேக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இதுல நீங்க எந்த கேட்டகரி கேட்டகரில நீங்க பிலாங் ஆகுறீங்க? ஆர் எந்த டைப் நூவு அப்படிங்கிறத மறக்காம இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நோட் மேக்கிங்கிறது ஒரு ஆர்ட். அந்த ஒரு ஆர்ட்ட எங்கேஜிங்கா பண்ண போறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து காம்பினேஷன்ல தான் பேச போறோம். ஸோ வெல்கம் டு வேதாந்தோ சேனல் பசங்களா. ஸோ ஹவ் டு டேக் ப்ராப்பர் நோட்ஸ். ஏன்னா ஒரு ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா தான் ரிவிஷன ப்ராப்பரா பண்ண முடியும். ரிவிஷன் ப்ராப்பரா பண்ணா மட்டும் தான் நம்மளோட எக்ஸாம்ஸையும் நம்ம சூப்பரா பண்ண முடியும். கரெக்ட்டா? எஸ். ஆஃப் கோர்ஸ் அப்பதான் கரெக்ட்டா பண்ண முடியும். இவங்க நம்ம எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல கரெக்ட்டா தான் நோட்ஸ் எடுக்கிறோம். ஆனா இது எல்லாத்தையும் காம்பினேஷன்ல போட்டு யோசிக்கணும். ஸோ எல்லா டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸையும் பொறுத்து தான் இந்த ப்ராப்பர் நோட்ஸ நான் என்னன்னு சொல்ல போறேன். ரைட்டா? ஸோ பார்த்துறலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் 11த், 12த்துக்கு நெறைய லைவ்ஸ் போகுது. ஜேஇ, நீட்ன்னு லைவ் போய்க்கிட்டே இருக்கு. ஆனா சம்ஹவ் உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரீச் அதிகமா இருக்கும். உங்களுக்கு எப்ப லைவ் வருங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ தட் நீங்க எங்க கூட கனெக்டட்லயே இருக்கலாம். நீங்க வந்து அதுக்காக வச்சு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் மேக்கிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆர்ட். ஸோ அந்த ஒரு ஆர்ட்ட ப்ராப்பரா புரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா, நாம அதுல சக்சஸ் ஆக முடியும். அண்ட் ஃபைனலா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா லாஸ்ட்ல ஒரு போனஸ் பாயிண்ட்டோட வைக்கிறேன். அந்த போனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் அன்டில் லாஸ்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நோட் மேக்கிங்க்கு என்னென்ன பொருள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத கிளாரிட்டி குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன திங்ஸ் வேணும்னா, வி நீட் அ செப்பரேட் நோட்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு செப்பரேட் நோட் புக்ஸ் வாங்க ரெடியா இருங்க. ஸோ மேக்ஸுக்கு அட்லீஸ்ட் யூ நீட் அ லாட் ஆஃப் பேஜ் நம்பர்ஸ். அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நாங்கள் நோட்ஸ் எடுக்கணுமா மேம்னா, ஆமாம் நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸ் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். அதே சேம் டைம் ஸோ ஓகே, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கம்ப்ளீட்ஸ்க்கு ஒரு நோட் புக் போடலனாலும் ஒரு நோட் புக்கை பாதியாக எடுத்து அது பிசிக்ஸ் பாதியாக எடுத்து கெமிஸ்ட்ரின்னு வைங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தியரி சப்ஜெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. பட் மேக்ஸுக்கு யூ நீட் அ கம்ப்ளீட் செப்பரேட் நோட் புக்ஸ். அது கூடவே அட்லீஸ்ட் ஒரு 2 புக்ஸ் ஆச்சு, 2 பென்ஸ் ஆச்சு நீங்கள் அந்த நோட்ஸில் யூஸ் பண்ணணும். ஒரே கலராக மோனோட்டோனஸாக போகாமல் ஒரு 2, 3 கலர்ஸ் இருக்க பென்ஸா யூஸ் பண்ணுங்க. ஆர் ஹைலைட்டர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ரைட்டா? ஸோ லாஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ ஸ்டிக்கி நோட்ஸ் எதுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு பேஜ்ல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ நீ புக்ல அங்கங்க எழுதி வச்சுட்ட, பேஜ் பத்தல. ஸோ ஸ்பேஸ் இல்ல. அப்போ எனக்கு வந்துட்டு இந்த பேப்பரை நான் எழுதி வச்சு, ஸோ நீங்க என்ன நினைக்கிற மேம் அது ஒரு பேப்பர்ல எழுதி நான் வேற ஏதாவது எழுதிக்கலாம்லன்னா,
கரெக்ட் தான். ஆனா அந்த பேப்பர திருப்பி பார்க்கும்போது, இது எதுக்கு எழுதணும்னே உனக்கு மறந்து போயிரும். ஸோ, அத அந்த பேஜ்ல தான் அந்த பேஜுக்கு தான் அது வரணும். அந்த பேஜ்ல அத நான் ஸ்டிக் பண்ணா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு ஒரு சில ஃபீல் இருக்கும்ல. ஸோ, அந்த மாரி இடத்துல இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்க முடியலனாலும், ஒரு 4, 5 பேப்பர்ஸ கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பேப்பரா கிழிச்சு வச்சாச்சு. இந்த மாரி பிட்டு பேப்பர்ஸ வச்சுக்கோங்க. ஸோ, இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் எதுக்குன்னா, இப்ப அந்த பேஜ்ல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் எழுதி ஆகணும். அதுவும் அந்த பேஜ்லயே இருந்தா தான் அது எனக்கு ரீகலெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி இடத்துலலாம் நம்மளுக்கு இந்த மாரி ஸ்டிக்கி நோட்ஸ் தேவைப்படும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சப்ஜெக்ட் வைஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட்டிங்கே நான் மேத்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ மேத்ஸ்க்கு இந்த மாரி நோட்ஸ் எடுக்கிறது தான் இட் வில் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மெத்தடே இருக்கு. அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொர்னால் மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேஜ் நம்மகிட்ட இருக்கும். ரைட்டா? இந்த பேஜ நான் சொல்ற மாரி நீங்க டிவைட் பண்ண போறீங்க. எப்பயுமே மார்ஜின்ஸ் போடுவீங்கல்ல? ஸோ மார்ஜின்ஸ் போடும்போது இந்த ஸ்பேஸ்ல இந்த சைட்ல ஒரு ஸ்பேஸ் அண்ட் கீழ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, நடுவுல சென்ட்ரல் ஏரியால உன்னோட சம்ம ஃபுல்லா எழுது. எழுதும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணி எழுதாத. ஸோ எழுதும்போது டீட்டெயில்டா எழுதி பழகுங்க. ரைட்டா பசங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பேஸ் எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்போ சைட்ல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம்ல. இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா, அந்த சம்முக்கான க்ளூ. சரியா? எல்லாருமே என்ன நெனைக்கிறோம், மேத்ஸ்னா ஃபார்முலாவ போட்டு ஸ்ட்ரெய்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வருது. சம்முக்கான ஃபார்முலா எழுதுனா போதும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. அதெல்லாம் 10த்தோட முடிஞ்சிருச்சு. 11th, 12th நீங்க படிக்கும்போது தான் தெரியும். அந்த சம்முக்கான ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, சில அன்னோன் ப்ராப்பர்ட்டீஸ் வேற எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது இந்த இடத்துல ஏன் வந்துச்சுன்னு மேம் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிரும். ஆனா எக்ஸாம் டைம்ல அந்த சம் பார்க்கும்போது, இந்த ஸ்டெப் எங்கிருந்து தான் வந்துச்சு? இந்த ஃபார்முலாவ எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? அப்படின்னு நம்மளுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்காது. ரைட்டா? ஸோ அந்த மாரி ஹைடன் பின்னாடி ஹைட் பண்ணி வச்சிருக்க நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடத்தும்போது புரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ சைட்ல க்ளூவா எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய தியரம நீங்க ப்ரூஃப் பண்ணும்போது, தியரம் ஒரு ஃப்ளோல போய்க்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல இத கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி 12th ஸ்டாண்டர்ட்ல ப்ரூஃப் பண்ணுவாங்கப்பா. அந்த தியரம்ல ப்ரூஃப் பண்ணும்போது கரெக்ட்டா ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது, ரியல் ஆஃப் Z1 Z2வ மாடுலஸ் இன்இக்வாலிட்டியா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எங்க ரிலேட் ஆயிருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடி ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கும். அந்த ஹிடன் சீக்ரெட்ஸ அந்த க்ளூவ நீங்க அங்க எழுதணும். எல்லா சம்முக்கும் இருக்கும்னு சொல்லல. ஒரு சில சம்ஸ்க்கு. இல்லன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ்ல நீங்க வந்துட்டு இங்கிருந்து இங்க வந்ததுக்கு பின்னாடி மேம் பெரிய பெரிய கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதைய மறந்துராம பக்கத்துல எழுதிக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே நம்ம எழுதுனா மட்டும் தான் அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த கதைய நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி ஞாபகம் வரணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ரிட்டன் டவுன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சம்மரைஸ் பார்ட் என்ன மேம் அப்படின்னா, எக்ஸாம் டைம்ல ஒரு டைம் இந்த சம்ஸ் பார்க்கும்போது, இந்த சம்ஸ ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீ அழகா உனக்கு புரிஞ்ச மாரி சம்மரைஸ் பண்ணி கீழ எழுதிக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது ரிவிஷன் டைம்ல இந்த சம்ம உங்களுக்கு போட்டு பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும். அதே சேம் டைம் இந்த இந்த வாட் இஸ் இட் இத நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரியும் ஆகும். ஸோ இந்த மாரி பண்ணன்றப்போ நோட்ஸ் உனக்கு கிளியரா மெயின்டெயின் ஆகும். அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மைண்ட் மேப் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மைண்ட் மேப் டெக்னிக்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி ஒரு கான்செப்ட்ட புடிச்சிட்டு இது வேற யார் கூடயாவது ரிலேட் ஆயிருக்கான்னு அது ஒரு கான்செப்ட்ஸ், அது ஒரு டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல யூ வில் ஹேவ் அ டெஃபனிஷன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டெஃபனிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெஃபனிஷன்ஸோட கீ டைப்ஸ். ஸோ அந்த டெஃபனிஷன் நீங்க தனியா எழுதிக்கணும். ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் புக்ல பிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன், டெரிவேஷன்லாம் தாண்டி ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் டெரிவேஷன்ஸ் இருக்கும், சம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு சில லாஸ் அண்ட் டெஃபனிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ரைட்டா? அது எல்லாத்தையுமே தனி பேஜ்ல எழுதி வச்சுக்கிட்டே வரணும். அது இந்த மாரி மைண்ட் மேப்ஸ்ல யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு அந்த நோட்ஸ் பார்க்க கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா அந்த டெஃபினிஷன்ஸ் வச்சு தான் டெரிவேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரிங்கிறது நான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றப்போ அது மோர்லி பிசிக்ஸ் மாரி தான் இருக்கும். நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் இது யூஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ டெஃபினிஷன், அதோட கீ பாயிண்ட்ஸ், அதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஓம்ஸ் லா அப்படின்னா யூ ஹாவ் அ ஃபார்முலா. ஸோ அதுக்கான ஃபார்முலாவை தனியாக எழுதிக்கோங்க. அண்ட் இதை எங்கே யூஸ் பண்ணணும், ஸோ இது எந்த டைப் ஆஃப் ரியல் அப்ளிகேஷன்ஸில் வரும்ன்றது உனக்கு டீச் பண்ணும்போது உனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த ஐடியாவை தனியாக தங்க இங்கிலீஷில் எழுதி பழகுங்க. அண்ட் அது ரிலேட்டடாக சம்ஸ் ஏதாவது வருமா, ஸோ சம்ஸ் வந்தால் என்ன ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷனுக்கு நீ இவ்வளோ ஸ்டடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன்ல, ஃபுல் ஒரு நோட் ஃபுல்லாக. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எதுக்கு நோட் போட சொன்னேன்னா இதுதான். ஸோ ஒரு நோட் எடுத்து ஃபிசிக்ஸ் அந்த சாப்டர் நீங்கள் 12th ஆர் 11th எது எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து லாஸ்ட் சாப்டர்ஸ் வரைக்கும் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் கீயாக இருக்கும், ஸோ இந்த டெஃபினிஷன் பேர், அதோட டெஃபினிஷன்ஸ், எனி ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதி பழகுங்க. ஸோ தட் இது ஃபார்முலா ஷீட்டாகவும் உங்களுக்கு ஹரியப் ஆகும். ஓகே, லாஸ்ட்டாக நான் சொன்ன போனஸ் பாயிண்ட்க்கு வந்தாச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹரியப். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நோட்ஸை எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமா சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ அலங்காரம் பண்ணி ஸ்டிக் பண்ணி ஸ்மைலி ஃபேஸஸ் அது எதுவுமே தேவையில்லை. அது எதுவுமே எனக்கு தேவையில்லை. கீப் இட் வெரி சிம்பிள். அப்போ தான் நம்மளோட நோட்ஸை நம்ம வந்துட்டு வி லவ் இட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கீப் இட் வெரி வெரி சூப்பர் சிம்பிளாக உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன்றப்போ சிம்பிளாக இருந்தாலும் இந்த 3 விஷயத்துக்கான அர்த்தம் அந்த நோட்ஸில் இருக்கும். அது என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் எப்படி அது வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உனக்கு தெரியணும். ஸோ வாட் அண்ட் வென், சாரி வாட், வை, ஹவ், இந்த 3 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்ச மாதிரி அந்த நோட்ஸ் இருந்தாகணும். சரிங்களா? ஒரு டெஃபினிஷன் எடுத்தா அது என்ன, அது ஏன் வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற 3 விஷயமும் உங்களுக்கு சொல்ல முடியிற அளவுக்கு அந்த நோட்ஸ் கிளாரிட்டி உனக்கு கொடுத்தாகணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் எப்பயுமே அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேஜை பிளாங்கா விட்டுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம திருப்பி நம்மளுக்கு நடத்தும் போது ஓகே ஓரளவுக்கு நோட்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் திருப்பி இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணும் போது சில விஷயம் உனக்கு இம்பார்ட்டண்டாக தெரியும், சில விஷயம் அந்த நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணணும்னு உனக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக சாப்டர் வைஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போய் திருப்பி சாப்டர் 1ன்னு போட்டு எழுதுனா ஒரு டிஸ்கண்டினியூட்டி உன் பிரெயின்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்காக தான் சம்டைம்ஸ் ஏதாவது பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணால் கூட திருப்பி இந்த மாதிரி பிளாங்க் பேஜ் விட்டால் அங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக இந்த பாயிண்ட்ஸ். சரியா பசங்க? அண்ட் ஆல்வேஸ் யூஸ் நோட்ஸ்ன்றப்போ வந்துட்டு சம்டைம்ஸ் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணு. நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம்ல சின்னதாக. ஸோ குட் மார்னிங் அப்படின்றப்போ ஜிஎம், ஸோ அந்த மாதிரி. ஸோ டிஎம்இ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா டிஎம்இ அப்படின்னா போடுவாங்களே. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணு. ஸோ லென்த்தியாக உங்களோட நோட்ஸ் வைக்காம வெரி ஷார்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி உன்னோட தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் எழுதி பழகுங்க. ஸோ லைக் தமிழில் எழுத முடிஞ்சால் வெல் அண்ட் குட். ஸோ தமிழில் அழகாக உனக்கு எழுத தெரிஞ்சால் எழுதி வச்சுக்கோ. இல்லைன்னா தமிழ் இங்கிலீஷில் அதோட மீனிங்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ் ஷேப்ஸ். ஸோ நோட்ஸுக்கு எல்லாமே அண்டர்லைன் ஓகேவா? புக்கு எடுத்தாலே அண்டர்லைனே இல்லாமல் ஒரு சில விஷயத்துக்கு வித்தியாசமான ஷேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலாஸ் அப்படின்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ நீ புக்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு டக்குன்னு டெரிவேஷன் பார்க்குறீங்க, அந்த டெரிவேஷன்லேருந்து ஒரு யூ வில் கெட் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு சால்வ் அ சம் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ்க்கு ரெக்டாங்கிள் போட்டு பாருங்க. அண்ட் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அது டபுள் டைம் ரெக்டாங்கிள், அதுக்கு அவுட்லைன் போட்ட மாதிரி ரெக்டாங்கிள் போடுங்க. இதுக்கு பேர் வந்து டபுள் டிக் மெத்தட். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த உனக்கு திருப்பி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பட்டா ஒரு டைம் ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன், இப்போ செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ டபுள் டிக் போடுறீங்க. அப்போ வந்து உன் பிரெயினில் இதை ஆல்ரெடி படிச்சிட்டோம் அப்படின்ற ஸ்டோரேஜ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஒரு லாங் டேர்ம் மெமரியாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. அண்ட் லாஸ்ட்டில் புக்கில் அண்டர்லைன் பண்ணுறதுலாம் சரி, ஆனால் எதை அண்டர்லைன் பண்ணுறது ஓகேவா? ஒரு சில டைம் நம்மளுக்கு இன்ட்யூஷன் தோணும், சில டைம் டீச்சர்ஸுக்குன்னு சில இன்ஸ்டிடியூஷன் சொல்லும் சரியா? ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸில் திருப்பி ஒரு விஷயத்த ரொட்டீனா அவங்களுக்கே தெரியாம சப்கான்சியஸா அந்த விஷயத்தை இம்பார்ட்டன்ட், இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது அது தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணிடுவேன். ஆனால் அதே மாதிரி சம்டைம்ஸ் நீங்க டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் தோணும், இதை வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்க விஷயத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ டீச்சரோட இன்ஸ்டிடியூஷனும் சரி, உன்னோட இன்ஸ்டிடியூஷனும் சரி, மேட்ச் ஆகிற அந்த எல்லா விஷயத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ புக்கில் இதெல்லாம் தான் கீ கான்செப்ட்ஸ் ரைட்டா? ஸோ இது எல்லாமே பண்ணி உங்களோட நோட்ஸை ப்ராப்பராக பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பை பை ஆல் பசங்களா, கேட்ச் யூ ஆல் லேட்டர்.